ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். ஆஸ் ஐ செட் பிஃபோர், எனக்கு மைக்ரோசாஃப்ட்டில் இன்னொரு ரோல் கிடச்சிருச்சு. இந்த ரோலுக்கு வந்து நான் பெங்களூரில் தான் பேஸ்ட் அவுட்டாக இருக்கணும். ஸோ ஐ ஹவ் ரீலோகேட்டட் டு பெங்களூர் நவ். இந்த ஆஃபீஸ் வந்து பெலந்தூரில் இருக்குது. இதுதான் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸோட என்ட்ரன்ஸ். நீங்கள் கார்லலாம் போனீங்கன்னா உங்களோட ஐடி கார்டு கார்லேருந்தே காட்டலாம். ஸோ தட் தே வில் ஓப்பன் த கேட். நடந்து வரவங்க மெயின் கேட் வழியாக போகலாம். நம்ம கார்லாம் பைக்கில் வரவங்க வந்து கீழே பேஸ்மெண்ட்டில் போயிட்டு பார்க் பண்ணிவிட்டு லிஃப்ட் வழியாக நம்ம மேலே வந்துக்கலாம். ஸோ மைக்ரோசாஃப்ட் பெங்களூர் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9 ஃப்ளோர்ஸ் இருக்குது. அண்ட் ஒவ்வொரு ஃப்ளோருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு தீம் அண்ட் டிசைனில் பில்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஆஃபீஸ்குள்ளே ஜிம், கேஃபெட்டீரியா எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக இருக்கும். அதெல்லாமே நான் தனியாக கவர் பண்ணுறேன். பட் இந்த வீடியோவில் ஐ வில் டேக் யூ த்ரூ 4 ஃப்ளோர்ஸ். அந்த 4 ஃப்ளோரில் எப்படி டிசைன் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பார்ட் 2 அண்ட் பார்ட் 3ல ரிமைனிங் ஃப்ளோர்ஸ் நம்ம பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து உங்களுக்கு வந்து லாபி வியூ உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். இது வந்து கெஸ்ட் ஏரியா. நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு விசிட்டர் இல்லை கெஸ்ட் எல்லாம் வந்தாங்கன்னா உங்களுக்கு உட்கார வச்சு பேசலாம். இன்றைக்கி வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வந்து வரேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவருக்காக நான் அக்கம்பெனி பண்ண தான் நான் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வந்திருந்தேன். அண்ட் யூ கேன் பிரிங் யுவர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் டு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ். அதுக்கு உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது. யூ ஜஸ்ட் நீட் டு சென்ட் அ மெயில் அனுப்பிச்சிட்டா போதும். நீங்கள் யாரை வேணால் கூட்டிகிட்டு வந்து ஆஃபீஸை காட்டலாம். பட் கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அது ஜஸ்ட் நீட் டு ஃபாலோ இட், அவ்வளோதான். Guys, please do like and subscribe. That actually encourages me to put more videos like this. இது வந்து ரோட் சைட் வியூ. இங்கேருந்து உங்களுக்கு ரோட் சைட் ஃபுல்லாகவே தெரியும். அண்ட் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கீழே இருக்கும். அப்படி இல்லைன்னா இங்கேயே வந்து அந்த பேண்ட்ரியில் வந்து அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை வெண்டிங் மிஷினில் ஏதாவது வேணும்னா எடுத்துக்கலாம். இது ஜஸ்ட் என்ட்ரன்ஸ் மட்டும்தான். இது என்ட்ரன்ஸ் தாண்டி நீங்கள் உள்ள உங்களுடைய ஒர்க் ஏரியாவுக்கு போகிறப்பவும் ஒவ்வொரு ஃப்ளோருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒர்க் ஏரியா வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய லாக்கராக இருக்கட்டும், இல்லைனா வந்து உங்களுடைய டெஸ்க்காக இருக்கட்டும், இந்த தீமுக்கு அடாப்ட் பண்ணுற மாதிரி அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஃப்ளோரோடைய தீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கோ பாரோட தீம், இல்லைனா உங்களுக்கு ஒரு பப் தீம்னு சொல்லலாம். அந்த வால்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒயின் பாட்டில் அடுக்கி வச்சுருப்பாங்க டிசைனுக்கு. அண்ட் மேலே கூட பார்த்தீங்கன்னா அந்த லைட் தொங்க விடுவாங்க இல்லையா அந்த பாரில், அந்த மாதிரியான ஒரு தீம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஒவ்வொரு ஃப்ளோர்லேயுமே அந்த வெண்டிங் மிஷின் எல்லாமே இருக்கும். அண்ட் நீங்கள் பேண்ட்ரியில் என்ன வேணுமோ எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இந்த ஃப்ளோர் தீம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபேக்ட்ஸ் தீம். இந்த பழைய காலத்து பொருள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு தீம் இது. எல்லா ஃப்ளோர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டிவி, எக்ஸ்பாக்ஸு அண்ட் தென் விசிட்டர்ஸ் ஏரியான்னு தனித்தனியாக இருக்கும். அண்ட் பெங்களூர் மூவ் ஆனதுக்கப்புறம் வீடு தேடுறது எனக்கு ரொம்ப பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு. ஏன்னா ஒரு ப்ரைவேட் ரூமே வந்து பார்த்தீங்கன்னா பிஜியில் 20,000 to 25,000 சொல்லியிருந்தாங்க. somehow I could able to get one private room for 7,500. அது எப்படின்ற தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் ஒவ்வொரு ஃப்ளோர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸும் இருக்கும். அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் ஹாக்கியாக இருக்கட்டும், கேரமாக இருக்கட்டும், செஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை எக்ஸ்பாக்ஸ் தனியாக இருக்குது. பட் ஆனால் நீங்கள் வந்து இண்டோர் கேம்ஸும் உங்களுக்கு தனித்தனியாக இருக்கும். இந்த ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டர் பைக் தீம். அந்த சீட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வீலில் உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது அந்த வாலில் தெரியுது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து சைலன்சர் அதெல்லாம் வச்சு உங்களுக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க. நீங்களே பார்த்தா தெரியும். அண்ட் அந்த டேபிள் சேர் பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். அது கூட அந்த மோட்டர் சைக்கிள் தீமில் உங்களுக்கு இருக்கும். பழைய காலத்து அந்த மோட்டர் சைக்கிள் வந்தது இல்லையா, அந்த தீமில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த சஸ்பென்ஷன் இருக்கு இல்லையா, அந்த சஸ்பென்ஷன் வச்சே உங்களுக்கு அது ஒரு செயின் மாதிரி போட்டிருக்காங்க. இஃப் யூ கேன் see that. இந்த ஃப்ளோரோட தீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் தீம். அந்த டார்கெட் நம்ம எய்ம் பண்ணோம் இல்லையா, அதை தான் அங்கே வரைஞ்சி வச்சுருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் கேபின் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கிரிக்கெட் ஆடுற மாதிரியாக இருக்கட்டும், இல்லை அந்த ஃபுட்பால் அந்த ட்ராயிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் பாட் கூட அந்த ஃபுட்பாலுக்குள்ளே வச்சுருப்பாங்க.
ப்ளீஸ் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க. ஐ வில் டெஃபினெட்லி ரெஸ்பாண்ட் டு இட். அண்ட் ஃப்ளோர் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் இருக்கும், நீங்கள் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. பார்ட் 2ல மிச்ச ஃப்ளோர்ஸ் பார்ப்போம். டேக் கேர், பாய்.